டான் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இந்த இன்பமான பொழுதிலே நீங்களும் நானும் வெற்றியாளர்களாக இருக்க வேண்டும். அப்போ நாங்கள் வெற்றி பெற வேண்டும். அப்போ இருவர் இருக்கிறார்கள்னா ஒருவர் வெற்றியடைய, ஒருவர் தோல்வி அடைதல். பாருங்க, இந்த இப்போ ஜனாதிபதி தேர்தல் வரப்போகுது, மக்களுடைய வாக்களிப்பு, அதன் மூலமாக யார் வெற்றி பெற போகிறார் பாருங்க. ஒரு ஜனநாயக நாட்டில் மக்கள் தெரிவு செய்கிறார்கள் தங்களுடைய தலைவரை. அப்போ ஒரு வெற்றிகரமானவருடைய பண்புகள் எவ்வாறு இருக்கும்? நீங்கள் ஒரு காரியத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் எவ்வாறான பண்புகளை நீங்கள் பின்பற்ற வேண்டும்? ஒவ்வொரு தனி மனிதனும் நாங்கள் பாருங்க. அப்போ ஒன்று, நாங்கள் வெற்றியாளனாக இருக்கிறது என்று சொன்னால் உணர்ச்சி வசப்படக்கூடாது. அப்போ அதில் பேலன்ஸ் பர்சனாலிட்டி. உங்களை உசுப்பேற்றுவாங்க, உணர்ச்சி வசப்படுத்துவாங்க. அதை நீங்கள் சமநிலை ஆளுமையோடு அதை சமாளிக்கின்ற ஆற்றல் முதலாவது. பாருங்க, உணர்ச்சி வசப்படக்கூடாது, உணர்ச்சி பூர்வமான தீர்மானங்களை எடுக்கக்கூடாது. அப்போ பலமான தீர்மானங்களை தான் எடுக்கணும். ரெண்டாவது, உணர்ச்சியோடு சேர்ந்தது தான் கோபப்படக்கூடாது. சில விஷயங்களுக்கு கோபப்படலாம் தேவையோட, ஆனால் பெரும்பாலும் கோபப்படக்கூடாது. அது ஒரு ஆளுமையின் அடையாளம். ஓகே, அடுத்த விஷயம். அப்போ பாருங்க, நீங்கள் ஒரு வெற்றிகரமான ஆள் என்றால் உணர்ச்சி வசப்படக்கூடாது. அடுத்ததாக கோபப்படக்கூடாது. அடுத்ததாக சூழ்நிலைகளை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க ஒரு வெற்றிகரமான ஆள் என்று சொன்னால் சிச்சுவேஷன் மேனேஜ்மெண்ட் என்று சொல்வார்கள். பாருங்க, அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ப ஒவ்வொரு மனிதர்களையும் புரிந்து கொள்ள வேண்டும். சில நேரம் பிரச்சனை வரும், சில நேரம் சவால்கள் வரும், சில நேரம் சிக்கல்கள் வரும், சில நேரம் வெற்றிகள் வரும், சில நேரம் நல்ல சூழ்நிலைகள் வரும், சில நேரம் நீங்கள் நல்ல சூழ்நிலைகளை உருவாக்க வேண்டி வரும். பாருங்கள், இன்று இந்த ஜனநாயக சூழல்ல இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் நடக்க போகிறது. அப்போ இதில் வேட்பாளர்கள் வெற்றி பெற வேண்டும். அந்த வேட்பாளர்கள் எவ்வாறான ராஜதந்திரங்களை டிப்ளமேட்டிக் கையாள்கிறார்கள் பாருங்க, எவ்வாறான தந்திரோபாயங்களை ஸ்ட்ராட்டஜிஸ் கையாள்கிறார்கள், தான் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக என்ன விடயங்களை செய்கிறார்கள், தன்னுடைய செயற்பாடுகளை எவ்வாறு பிரசன்ட் பண்ணுகிறார்கள், பிரசன்டேஷன் ஸ்கில்ஸ் என்று சொல்வார்கள். அப்போ நீங்கள் ஒரு வெற்றியாளனாக இருந்தால் உங்களுடைய உடல் உள ஆரோக்கியம், நீங்கள் ஒரு கருத்துக்களை முன்வைக்கின்ற விதம், ஆர்கியூ பண்ணுகின்ற விதம், தத்துவார்த்த ரீதியாக உங்களோட விஷயத்தை பிரசன்ட் பண்ற ஆற்றல், சாஃப்ட் ஸ்கில்ஸ், மென்திறன்கள் என்று சொல்வார்கள். குறித்த சந்தர்ப்பத்தில் துலங்கும் விதம், எவ்வாறு துலங்குகிறீர்கள், இந்த சந்தர்ப்பத்தில் நீங்க எவ்வாறு துலங்குறீங்க? ஒரு ஊடகவியலாளர் ஒரு கேள்வியை கேட்கிற, அதுக்கு எவ்வாறு பதிலளிக்கிறீங்க? அவர் ஒரு மோசமான கேள்வியை கேட்டா கூட அதை சமாளித்து மிகச்சரியாக எவ்வாறு பதிலளிக்கிறது, தந்திரோபாயமாக எவ்வாறு பதிலளிக்கிறது, மக்கள் சார்பாக எவ்வாறு பதிலளிக்கிறது. அப்ப இந்த நேரத்தில் அந்த தலைவர் அல்லது ஒவ்வொரு மனிதர்களும் அல்ல அதனுடைய பிரதிநிதிகள், கட்சி பிரதிநிதிகள் எவ்வளவு கவனமாக மக்களோடு பழகுகிறார்கள். ஆக ஒவ்வொரு மனிதர்களும் நீங்களும் நானும் கூட வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் பல தியாகங்களை செய்ய வேண்டியிருக்கும், பல அர்ப்பணிப்புகளை செய்ய வேண்டியிருக்கும், டெடிகேஷன், அதற்கும் தயாராக இருக்க வேண்டும். அப்ப சில தியாகங்கள் செய்ய வேண்டும், சில விட்டு கொடுப்புகள் செய்ய வேண்டும். அப்ப எல்லா நேரத்திலும் நாங்கள் அந்த ஈகோன்னு சொல்லுவோம், விட்டு கொடுக்க மாட்டோம், இல்லை நான் தான் பெரியவன் நிற்போம். அவ்வாறு இல்லாமல் புத்திசாலித்தனமாக மென்திறன்களை பிரயோகிக்கின்ற ஆற்றல், இந்த மனிதவள முகாமைத்துவத்தில் மிக முக்கியமானதாக கொள்ளப்படுகிறது. இந்த வகையில் நாங்கள் வின் வின் தியரி, நீயும் வென்று நானும் வென்று ஒரு நல்ல வாழ்வு வாழ்வோம். வணக்கம்.